الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி வகுப்பில் பரக்கத் செய்ய வேண்டும். நாம் படிக்கக்கூடிய இந்த நூலுடைய ஆசிரியருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும். அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். அவர்களுடைய அமல்களை, தியாகங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை அல்லாஹு தஆலா மன்னித்தருள வேண்டும் என்று அவர்களுக்காக துஆ செய்து கொண்டு, இந்த கல்வி வகுப்பை நேரடியாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்டோ கேட்கின்ற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஈமானையும் இஸ்லாமையும் நிறைவு செய்து தர வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் தந்தருள வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய 51வது அமர்வு, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025. இந்த பிரிவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்கள், அவர்களுடைய நற்பண்புகள், அவர்களுடைய உயர்ந்த குணாதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி நாம் பார்க்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு குணத்தை நாம் படிக்கும் போதும், நான் என்னை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி அல்ல, வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்பேற்பட்ட மகத்தான வழிகாட்டி, மகத்தான தலைவர், மகத்தான தூதருடைய உம்மத்தில் பிறந்து கொண்டு அவர்களை பற்றி அறியாமல், அவர்களுடைய சிறப்பை அறியாமல், அவர்களுடைய நற்குணங்களை அறியாமல், அந்த நற்குணங்களை பின்பற்றாமல் வாழ்கிறோமே என்று கவலைப்பட்டு துக்கப்பட்டு நமக்கு நாமே இரங்கல் கூறிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. இன்று புகழ்ந்து பேசப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹு தஆலா, பிறகு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றோ நாம் அல்லாஹுவை புகழ்வதையும் விட்டுவிட்டோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரஸ்தாபித்து பேசுவதையும் விட்டுவிட்டோம். நம்முடைய சபைகளெல்லாம் உலகத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் செல்வந்தர்கள், அதுபோன்று ஆடம்பர பிரியர்கள், அதுபோன்று சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், இவர்களெல்லாம் நட்சத்திரங்கள் என்ற பெயர்களிலே அவர்கள் புகழப்பட்டு கொண்டு போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். நம்முடைய சமூகத்திற்கு, வருங்கால வளரக்கூடிய தலைமுறைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை, கல்விகளை அறியாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. மீண்டும் நாம் நம்முடைய மார்க்கத்தின் பக்கம், நம்முடைய நபியின் பக்கம், நம்முடைய சஹாபாக்களின் பக்கம், கண்ணியத்திற்குரிய நம்முடைய குலஃபாக்களின் பக்கம் திரும்புவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். இது எப்போதோ ஒவ்வொரு பாடத்தில் ஒவ்வொரு விதமாக நான் சொல்லக்கூடிய என்னுடைய மனவேதனை. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்ல சீர்திருத்தத்தை எனக்குள்ளும், என்னுடைய குடும்பத்திற்குள்ளும், உங்களுக்குள்ளும், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் உண்டாக்குவானாக, ஏற்படுத்துவானாக. ஆமீன். இன்று நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான சிறந்த நற்பண்புகளில் 2 நற்பண்புகளை பற்றி பேச இருக்கின்றோம். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஸ்லுன் ஃபீ ஹயாஇஹி வ இக்தாஇஹி. ஒன்று என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வெட்கம், எந்த அளவு வெட்கமுடையவர்களாக, நாணமுடையவர்களாக, அதுபோன்று ஒரு அருவருக்கத்தக்க விரும்பத்தகாத நிகழ்வுகளை, செய்திகளை, காட்சிகளை பார்ப்பார்களேயானால் அவற்றை விட்டு அழகிய முறையில் கண்களை திருப்பிக் கொள்பவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம், அவர்களுடைய நாணம், அவர்களுடைய அந்த முகம் திருப்புதல், அழகிய முறையில் முகம் திருப்புதல், அதை பற்றி படிக்க இருக்கின்றோம். இந்த முகம் திருப்புதல் என்று சொல்லும் பொழுது நாம் இன்று முகம் திருப்புவோம் எப்போது? நமக்கு பிடிக்காத ஒருவர் வரும்போது. மக்களில் பெரும்பாலானவர்களை நாம் நமக்கு பிடிக்காதவர்களாகவே ஆக்கி கொண்டோம். நம்மை ஏசியவர்களை பார்த்து, நம்மை திட்டியவர்களை பார்த்து, நம்மை மதிக்காதவர்களை பார்த்து, இன்னும் ஒரு படி மேலே சென்று நம்மை விட செல்வத்தில், பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்தெல்லாம் முகம் திருப்பிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட முகம் திருப்புதல் உடையவர்கள் அல்ல. அவர்கள் முகம் திருப்பிக் கொள்வார்கள் எதிலிருந்து என்றால், அருவருக்கத்தக்க விஷயங்களை பார்த்தால், அருவருக்கத்தக்க காரியங்களை காணும் பொழுது, விரும்பத்தகாத விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்போது அழகிய முறையில் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். பிறகு அதை எப்படி கண்டிக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் கண்டிப்பார்கள். வெட்கம், நாணம், வெட்கம் நாணம் என்று தமிழிலே சொல்லப்படும். வஅம்மல் ஹயாவு வல் இக்தாஉ, வெட்கம், நாணம், அழகிய முறையில் பிடிக்காத செயல்களிலிருந்து முகத்தை திருப்புதல், இவையெல்லாம் என்ன? இதற்கு விளக்கம் என்ன சொல்கின்றார்கள்? ஃபல் ஹயாவு, வெட்கம், நாணம் என்பது ரிக்கத்துன் தஅ்தரி வஜ்ஹல் இன்சானி இன்த ஃபிஅலி மா யுதவக்கஹு கராஹத்துஹு. எந்த செயல் வெறுக்கப்படுமோ அந்த செயல் செய்யப்படும் பொழுது மனிதனுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மென்மை. அவு மா யகூனு தர்க்குஹு கைரம் மின் ஃபிஅலிஹி, எந்த செயலை செய்வதை விட விடுவது சிறந்ததோ அப்படிப்பட்ட ஒரு செயல் செய்யப்படும் பொழுது அப்போது முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான கூச்சத்திற்கு வெட்கம், நாணம் என்று சொல்லப்படும். வல் இக்தாஉ அத்தகாஃபுலு அம்மா யக்ரஹுல் இன்சானு பி தபீஅத்திஹி, மனிதன் வெறுக்கக்கூடிய காட்சிகளை காணும் பொழுது முகத்தை திருப்புவது, அதற்கு இக்தா, அதாவது அழகிய முறையில் முகத்தை திருப்புதல் என்று சொல்லப்படும். இன்று மேலை நாட்டு கலாச்சாரத்தின் மீது மோகம் கொண்டவர்களாக முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள், மாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த மேலை நாட்டு கலாச்சார பண்புகளிலே நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சமூகத்தில் சீர்திருத்தம் வேண்டுமென்றால் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். மேலை நாடு என்று சொன்னால் எதில் மேலை நாடு? பூமியினுடைய அந்த உருண்டையில மேலே இருக்கிறாங்க, அதனாலதான் மேலை நாடு. எதனால கிடையாது? அறிவிலையா, ஒழுக்கத்திலேயா, பண்பிலையா என்றால் அதில் நாம் பேசவில்லை. அதில் மட்டமானவர்கள், அவர்கள் இஸ்லாமிற்கு வந்தாலே தவிர, அல்லது அவர்களில் சிலர் உண்மையான மனித நேயத்தின்படி, உண்மையான மனித இயல்பின்படி நடந்திருந்தாலே தவிர, அவர்களை பொறுத்தவரை இன்று ஏன் அந்த மேலை நாட்டவர்கள் நாமெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரத்தில் கரைந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான், வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும். இந்த யகூதிகளும் நஸ்ரானிகளும் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து, உங்களுடைய மார்க்க பற்றிலிருந்து முற்றிலுமாக திருப்பி விடாத வரை, அதுவரை உங்களோடு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று. இதுவரை உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாத வரை, வெளியேற்றி விடாத வரை, அது வரைக்கும் உங்களிடத்தில் அவர்கள் யுத்தம், சண்டை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சண்டை பல வகையான சண்டையா இருக்கலாம். நேரடியாக ஆயுதங்களை கொண்டு செய்யப்படுகின்ற சண்டையாக இருக்கலாம், கலாச்சார போராக இருக்கலாம். இன்று இந்த ஆயுத சண்டைகளை அவர்கள் வேறு விதமாக செய்கிறார்கள். எப்படி? நமக்குள்ளேயே மூட்டி விட்டு கொண்டு,
நமக்குள்ளேயே மூட்டிவிட்டு ஒரு பகுதி முஸ்லிம்களுடைய இன்னொரு பகுதியை அழிக்கும்படி இது ஒரு வகை. இரண்டாவது என்ன? கலாச்சார போர். கல்வி என்ற பெயரில் அவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய ஞானத்திலிருந்து கல்வியிலிருந்து உருவாக்கிய நவீன இந்த கண்டுபிடிப்பு கல்விகளை எல்லாம் நம் மீது திணிப்பதற்கு அவர்கள் அல்லது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்களுடைய பண்பாடுகளையும் நம் மீது திணிக்கின்றார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தையும் நம் மீது திணிக்கின்றார்கள். சரி, இவ்வளவு தூரம் சொல்றேன்னு நீங்க யோசிக்காதீங்க, போர் அடிக்குதேன்னு. அதுல என்னவென்று சொன்னால், அந்த யூத நஸ்ரானியுடைய கலாச்சாரத்துல முதல் விஷயம் என்னவென்றால், ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் வெட்கத்தை களைந்து விட வேண்டும். இப்படி வெட்கத்தை, ஆணையும் பெண்ணையும் வெட்கம் கெட்டவனாக, நாணமற்றவனாக, கூச்ச சுபாவமற்றவனாக ஆக்க வேண்டும். அது எதை கொண்டு? பல விஷயங்களை கொண்டு. இது ஒரு தனி பெரிய தலைப்பு. அதனாலதான் இதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஆடைகளும் இன்று அவர்களுடைய ஆடைகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அதை முஸ்லிம் உம்மத்திற்குள்ளும் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நமக்கு அனுப்பப்பட்ட ரசூல் இருக்கின்றார்களே, அவர்களும் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். நமக்கு வெட்கத்தை போதிப்பவர்களாக இருந்தார்கள். வெட்கத்தை போதிப்பவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு முன்னால் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, அதுபோன்று ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் அவுரத் என்று ஒன்று இருக்கிறது, மறைக்கப்பட வேண்டிய கட்டாய உறுப்புகள் என்று இருக்கின்றன. அந்த அவுரத்துகளை ஒரு ஆணிடத்தில் கூட காட்டக்கூடாது, ஒரு பெண்ணிடத்தில் கூட காட்டக்கூடாது என்கிற அளவுக்கு வெட்கத்தை மார்க்கத்தின் கட்டாய சட்டமாக ஆக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று எல்லாம் காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது. வெட்கம் காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் ஆண்களையும் பெண்களையும் பெரும்பாலான நாடுகளில் வெட்கமற்ற மட்டமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அல்லது வெட்கமற்றவர்கள் செய்யக்கூடிய மட்டமான செயல்களை கண்டிக்க கூடாது, அது அவர்களுடைய சுதந்திரம் என்கிற பெயரில் நம்மையெல்லாம் கோழைகளாகவோ அல்லது பிற்போக்குவாதிகளாகவோ சித்தரிக்கின்றார்கள். இப்போ ஒரு முஸ்லிம் வாலிபர் முட்டுக்காலுக்கு மேல அரைக்கால் டிராயரை போட்டுக்கிட்டு, கால் சட்டையை போட்டுக்கிட்டு போகும் பொழுது அவரை நீங்க கண்டித்தீர்களே ஆனால் நீங்கள் பிற்போக்குவாதி. ஒரு முஸ்லிம் பெண் ஹிஜாப் இல்லாமலோ அல்லது தலையை மறைக்காமலோ அல்லது வேறு விதமாக அலங்கோலமாக செல்லும் பொழுது அவளுக்கு நீங்கள் உபதேசம் செய்தால் நீங்கள் பிற்போக்குவாதி, பிறருடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடியவர், நீங்கள் சமூகத்திலே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர் என்று உங்களுக்கு முத்திரை குத்துவார்கள். இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டம், அதே போல கல்லூரிகளில் ஒரு ஆணை ஒரு பெண்ணோடு சேர்த்து விடுவது, இப்படியாக பலவிதமான செயல்பாடுகள் அவர்கள் செய்கின்றார்களே, இவற்றுக்கு பின்னாலெல்லாம் இப்லீஸ் இருக்கின்றான். அந்த இப்லீசுடைய ஏஜென்ட்டுகளாகிய யகூதிகளும் நசரானிகளும் இல்மானிகளும் இருக்கின்றார்கள். சரி, வல் இக்தா, அழகிய முறையில் முகம் திருப்புதல் என்றால் என்ன? கண்களை மூடிக்கொள்ளுதல் என்றால் என்ன? அத்தகாஃபுலு அம்மா யக்ரஹுல் இன்சானு பி தபீஅத்திஹி, மனிதன் எதை பார்க்கும்போது வெறுப்பானோ அது ஈமான் இருக்கக்கூடிய மனிதன். யார் இருக்கக்கூடிய மனிதன்? ஈமான் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சிங்கிற ஒரு இயற்கை பண்பாடு இருக்குல்ல. நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இந்த சீரழிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி உள்ள சமூகத்தையும் இப்போ உள்ள சமூகத்தையும் பாருங்க, அவர்களுடைய ஆடைகளை இப்போ உள்ள ஆடைகளையும் பாருங்க. அப்ப இந்த கலாச்சார போர் தொடுக்கப்படாமல் இருந்தது, தனி மனித சுதந்திரத்தில் கை வைக்காமல் இருந்தார்கள். இப்ப அப்படி கிடையாது. சரி, இப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பார்ப்போம். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்தன் நாஸி ஹயாஅன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே மிக மிக அதிகம் வெட்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். வ அக்ஸரஹும் அனில் அவ்ராத்தி இக்தாஅன், பார்க்கப்படக்கூடாத வஸ்துக்களை
பார்ப்பதிலிருந்து தங்களுடைய கண்களை மூடிக்கொள்பவர்களாக இருந்தார்கள். قال الله سبحانه وتعالى إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 53வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு கூப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் விருந்து முடிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு போகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் வீடு என்ன, ரிசப்ஷனு, சிட்டிங் ஏரியா, ஹாலு, கிச்சனு, அப்புறம் டைனிங்கு, ரூமு என்றா இருந்துச்சு. எல்லாமே ஒரே ஹால் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் அங்கே வருவதற்கு சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்கள். உட்கார்ந்திருந்த தோழர்களை அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை எல்லாம், சரி நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் வர வேண்டும் என்று சொல்ல முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா உடனே நபிக்கு வசனத்தை இறக்கிவிட்டான். குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு இனி தனி விருப்பம் என்பது கிடையாது. அந்த வசனத்தை ஓதி காட்டியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு அந்த வசனத்தை ஓதியவுடன் தோழர்கள் அங்கிருந்து எழுந்து செல்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகதாட்சணை, அதாவது ஒருவருடைய முகத்தை சுளிக்க வைத்து விடக்கூடாது, ஒருவருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் ரொம்பவும் வெட்கப்படக்கூடியவர்களாக, நாணமுடையவர்களாக இருந்தார்கள். இது குறித்து அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்ன சொல்கிறது? கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்தன் நாஸி ஹயாஅன் மினல் அத்ராஇ ஃபீ கித்ரிஹா. பருவ வயதை அடைந்த ஒரு பெண் தன்னுடைய முகத்திரையோடு ஒரு திரைக்கு பின்னால் வெட்கி எப்படி மறைந்து கொள்வாளோ அதை விட அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் அதுபோன்று முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய நல்லடியார்களான பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் அவர்கள்? யார் இந்த சினிமாக்களால், சீரியல்களால், இன்னும் இது போன்ற சீர்கேடுகளால் தங்களது ஈமானிய பற்றையோ தங்களுடைய இஸ்லாமிய பற்றையோ கெடுத்து கொள்ளவில்லையோ அத்தகைய பெண்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்கிறார்கள்? அதே ஒழுக்கத்தோட வெட்கத்தோட தான் இருக்கிறார்கள். வேற யாரும் அந்நிய ஆண்கள் பார்த்து விட்டால் அப்படி கூனி குறுகி ஓடி ஒளிந்து கொள்வார்கள், யாரும் வீட்டுக்குள் வந்து விட்டாலே. யாருக்கு இந்த சினிமா, சீரியல், இது போன்ற இந்த ஆபாச கலாச்சாரங்களை பார்த்தோ அல்லது அந்த கலாச்சாரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தோ பழக்கம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களுக்கு இந்த வெட்கம், நாணம், அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்காமல் இருக்க வேண்டும், தான் அந்நிய ஆண்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்ற இந்த பண்பாடுகள் எல்லாம் இருக்காது. அவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்பாடுகள் அறவே இருக்காது. ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கப்பட்டது, பெண்களிலேயே மிக சிறப்பானது எது என்று சொன்னார்கள். அவளும் எந்த அந்நிய ஆணையும் பார்க்கக்கூடாது, எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்வதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு என்று சொல்கின்றார்கள். அபு சயீத் அல் குத்ரி, வக்கான இதா கரிஹ ஷைஅன் அரஃப்னாஹு ஃபீ வஜ்ஹிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று, அவர்களுக்கு வெறுப்பான ஒன்று, கசப்பான ஒன்று நிகழ்ந்து விட்டது, நடந்து விட்டது என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் என்றால் அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை வைத்து, மாற்றத்தை வைத்து. அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீ, போ, வா, அசி அந்த மாதிரி வாயால திட்டி ஏசி பார்த்ததில்லை. அவர்களுடைய முகத்தை வைத்தே நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்வோம் அவர்களுக்கு விருப்பமற்ற ஒன்று நடந்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள். வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லதீஃபல் பஷரா. முகம் மலர்ச்சியில எல்லோரோடும் சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு இருப்பதில் ரொம்ப மென்மையானவர்களாக இருந்தார்கள். ரொம்ப லுத்துஃப், அதாவது ரொம்ப அதாவது சாஃப்டுடைய ரொம்ப ஒரு ஹைனஸ், அதான் லுத்துஃப். ரகீகல் லாஹிரி, அவர்களுடைய தோற்றங்கள், பழகுவதெல்லாம் ரொம்ப
ரொம்ப மென்மையாக இருந்தது. லா யுஷாஃபிஹு அஹதன் பிமா யக்ரஹு, ஒருவரிடத்தில் அவருக்கு வெறுப்பானதை கொண்டு பேச மாட்டார்கள். ஒருவருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது என்றால் அதை பேச மாட்டார்கள். நாம் என்ன செய்வோம்? அவருக்கு எது பிடிக்கலையோ அதை தான் அவருக்கு முன்னாடி செய்வோம், அதை தான் அவருக்கு முன்னாடி பேசும். நம்முடைய ஒரு கான்செப்டாகவே வச்சிருக்கிறோம். இப்படி மற்றவர்களை வெறுப்படைய செய்கிறது. அது ஒரு ஜாலி. மற்றவங்களை ஏற்றி விடுறது, மற்றவங்களை அதாவது தமாஷுங்கிற பேரில் மற்றவங்களை முகம் சுளிக்க வைக்கிறது, மற்றவங்களுக்கு மனதை காயப்படுத்தும்படியான பேச்சுகளை பேசுவது, இதெல்லாம் நம்முடைய ஒரு உரிமை. இதெல்லாம் அவங்க சகிச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஜாலி. இதெல்லாம் சபைகளுடைய அப்பதான் சபை கலகலப்பா இருக்கும் என்று நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? மாற்றி வைத்திருக்கிறோம். அவருக்கு பிடிக்கலையில அது பேசக்கூடாது. அவருக்கு முன்னாடி அவருக்கு பிடிக்காததை கொண்டு அவரை சேர்த்து பேசுவதோ, அவருக்கு பிடிக்காததை அவருடைய சபையில் செய்வதோ செய்யக்கூடாது. பொதுவான ஒன்று, மார்க்க சட்டம் என்பது கிடையாது. இப்போ தொழுகை இருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கல அதனால தொழுகாம இருக்க முடியுமா? நேரம் அதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பான ஒரு பழக்கம் என்று ஒன்று இருக்கும் பொதுவான விஷயங்கள்ல. அப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களில் அவருக்கு பிடிக்காததை அவருக்கு முன்னால் செய்யாமல் இருப்பது. லா யுஷாஃபிஹு அஹதன் பிமா யக்ரஹு, ஒருவரை அவருக்கு பிடிக்காததை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவோ அவருக்கு முன்னாலோ பேச மாட்டார்கள். ஏன்? ஹயாஅன் வ கரம நஃப்ஸின், அவ்வளவு வெட்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அவ்வளவு உயர்ந்த ஒரு கண்ணியமான உன்னதமான ஒரு பெருந்தன்மையான பண்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், كان النبي صلى الله عليه وسلم إذا بلغه عن أحد ما يكرهه لم يقل ما بال فلان يقول كذا ولكن يقول ما بال أقوام يصنعون أو يقولون كذا ينهى عنه ولا يسمي فاعله. ஒருவர் இப்படி பேசிவிட்டார், ஒருவர் இப்படி செய்து விட்டார் என்று குறிப்பிட்ட ஒருவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர் செய்ததோ பேசியதோ மார்க்கத்தின் அடிப்படையில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? அவருடைய பெயரையும் சொல்ல மாட்டார்கள். ஒருவர் இப்படி செய்கிறார் என்று ஒருவர் என்றும் சொல்ல மாட்டார்கள். ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள், ஏன் சில மக்கள் இப்படி செய்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். அப்ப மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருவரை பற்றிய சிந்தனை மனதில் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை சீர்திருத்தம் செய்வார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவர் ஜாஃபரான் அதை பூசிக்கொண்டு மஞ்சள் நிறத்தோடு அந்த சட்டையிலே இருக்கின்ற அதே நிலையிலே வருகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் வெளியேறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம் அல்லவா, வந்தவருக்கு அதை அவர் கழுவி கொள்ளட்டும், அது ஜாஃபரானுடைய அடையாளம் இருப்பதை அவர் கழுவி கொள்ளட்டும், அல்லது அந்த ஆடையை அவர் அணியாமல் இருக்கட்டும் என்று அவருக்கு நீங்கள் சொல்லலாம் அல்லவா என்று தங்களது தோழர்களுக்கு சொல்கிறார்கள். அப்போ ஒருவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு தொலைவில் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அசிங்கமான ஆபாசமான இச்சையான செயல்களை மக்களுக்கு முன்னால் செய்பவர்களாக இருக்கவில்லை. வலா முத்தஃபஹிஷன், இச்சையான ஆபாசமான பேச்சுகளை பேசுபவர்களாகவும் இருக்கவில்லை. சில பேரை பார்த்தா வாய்க்கு வரும் பொழுதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், ஆபாசமான மறைவிடங்களை பற்றிய பேச்சுகளை அதை கொண்டு பேசுவதை அழைப்பதை பார்க்கிறோம். வலா சஹாபம் பில் அஸ்வாகி, கடை தெருவுகளிலே நின்று கொண்டு கூச்சல் போடக்கூடியவர்களாக கத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலா யஜ்ஸி பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஆ, ஒருவர் கெட்டது செய்தால் அவரை போன்று தானும் ஒரு கெட்டது செய்து அவருக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். மாறாக வலாக்கி யஃபு வ யஸ்ஃபஹு, மாறாக பெருந்தன்மையோடு மன்னித்து அழகிய முறையில் அவர்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள். இப்ப நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? முட்டாள்களுடைய கலாச்சாரம். எப்படி நாம் என்ன சொல்றோம், அல்லது நமது சமூகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? முல்லை
முள்ளால் எடுக்க வேண்டும். என்ன தத்துவம்! செருப்பால் அடிக்கணும் இந்த தத்துவத்தை செருப்பால் அடிக்கணும். இது குர்ஆனுக்கு எதிரான தத்துவம். இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன். இன்னொரு வசனத்துல இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சனு ஸய்யிஅத, கெட்டதை நீங்கள் மிக அழகிய ஒரு பண்பாட்டை கொண்டு, மிக அழகிய செயலை கொண்டு தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர கெட்டதை கொண்டு தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டதுக்கு கெட்டதை பகரமாக கூலியாக செய்ய மாட்டார்கள், மாறாக மன்னித்து விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள். சொல்லுவாங்க, இரும்பால தான் இருக்க முடியும், அப்புறம் வைரத்தால தான் இருக்க முடியும், முள்ளால தான் எடுக்க முடியும். முட்டாள்களா? அதற்கும் மனிதனுடைய குணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மனிதனுடைய குணத்தை அந்த குணத்தில் உயர்ந்தவர்களாக வாழ்க்கையை நடத்திய உன்னதமான அந்த ஞானிகளுடைய தத்துவத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும். அவர்கள் யார்? அவர்கள் நபிமார்களுடைய வழியிலே வந்தவர்கள். யாருடைய தத்துவத்தை கொண்டல்ல, மக்களை சாட்டைகளை கொண்டு வழி நடத்துகின்றார்களே, மக்களை சாட்டைகளை கொண்டு வழி நடத்துகின்றார்கள் அல்லவா, ஆயுதங்களை கொண்டு மக்களை திருத்த நினைக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை கொண்டு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை திருத்தினார்கள் அறிவுரைகளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு அல்ல. மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினார்கள் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு திருத்தினார்கள், மறுமை பயத்தை கொண்டு திருத்தினார்கள். எதையல்ல, ஒவ்வொருவரையும் கண்காணித்து அவரை கண்டுபிடிப்பதற்கு சிஐடிகளை ஏற்படுத்தி அல்ல. இன்று முஸ்லிம் நாடுகள் எல்லாம் யகூதிகளிடத்திலே, நசராணிகளிடத்திலே சாஃப்ட்வேர் கோடிக்கணக்கிலே வாங்குகிறார்கள். எதற்காக? எதிரிகள் நம்மை பற்றி நமக்கு எப்படி சதி செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கல்ல. எப்படி? என்னை பற்றி எந்த வீட்டிலே உள்ள முஸ்லிம் என்ன பேசுகிறான், என்ன எழுதுகிறான் என்று கண்காணிப்பதற்காக, கண்டுபிடிப்பதற்காக, பிறகு அவனை சிறையிலே தள்ளி கொள்வதற்காக. எப்படி நிலைமையாகிவிட்டது பாருங்கள். வக்கது ஹுக்கிய மிஸ்லு ஹாதல் கலாம் அனி தௌரா. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத்திலும் இப்படி கூறியிருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். மின் ரிவாயத்தி அப்துல்லாஹ் இப்னு சலாம் வ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. மிகப்பெரிய இரண்டு நபி தோழர். அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பவர்கள் மிகப்பெரிய யூத மார்க்க அறிஞராக இருந்து இஸ்லாமை ஏற்று பெரிய மார்க்க கல்வி அறிஞராக மாறினார்கள். அதுபோன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இரண்டு சஹாபாக்களும் தௌராத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புகழப்பட்டார்கள் என்பதை விவரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். அதாவது ஆபாசமான பேச்சுகளை பேசுபவராகவோ, ஆபாசமான செயல்களை செய்பவராகவோ, கடை தெருவுகளில் நின்று கொண்டு கூச்சல் போடுபவராகவோ இருக்கவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்டதை கொண்டு தடுக்க மாட்டார்கள், கெட்டதற்கு கெட்டதை பகரமாக செய்ய மாட்டார்கள், மாறாக மன்னித்து பெருந்தன்மையாக விட்டு விடுவார்கள். வருவிய அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான மின் ஹயாஇஹி லா யுஸ்பித்து பஸரஹு ஃபீ வஜ்ஹி அஹதின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு வெட்கமுடையவர்கள் என்றால், இப்படி பார்த்துட்டு ஒருத்தர் அப்படியே அவர் கண்ணை பார்த்து உற்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். முகத்தை நோக்கி முகம் வச்சிருப்பாங்க, நேருக்கு நேரம் அப்படியே உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர்கள் செய்ய மாட்டார்கள். வஅன்னஹு கான யக்னி அம்மல் தர்ரஹுல் கலாமு இலைஹி மிம்மா யுக்ரஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எப்படி செய்வார்கள் என்றால், எதை வெளிப்படையாக வெளிப்படுத்தி பேசுவது ஒரு மக்களுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துமோ அல்லது சங்கடத்தை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட பேச்சுகளை நேரடியாக பேசவே மாட்டார்கள். அதை ஒரு சாடை மாடையாக, அதற்குரிய வேறு ஏதாவது தூரமான ஒரு வார்த்தையை கொண்டு, அதை நேரடியாக சுட்டி காட்டாத வேறு தூரமான ஒரு வார்த்தையை கொண்டு பேசுவார்கள். தங்களது குடும்பத்திற்குள் எப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
என்னுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததிலே அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு அந்நியோன்யமாக தனது மனைவியிடத்திலே, அதுவும் பிரியத்திற்குரிய மனைவியிடத்தில் அவ்வளவு அந்நியோன்யமாக இருந்து கூட எந்த அளவு குடும்ப வாழ்க்கைக்குள் உச்சக்கட்ட அவர்கள் வெட்கத்தில் இருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளிப்படுத்தி சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே மறைக்கப்பட்ட ஒன்றல்ல. சொல்கின்றார்கள், மா ரஅய்து ஃபர்ஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து, அல்லாஹ்வின் தூதருடைய மர்மஸ்தானத்தை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை என்று. இந்த பிரிவு பாருங்க, ஒரு விஷயமும் அப்படித்தான். இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஸ்லுன் ஃபீ ஹுஸ்னி இஷ்ரதிஹி வ அதபிஹி வ பஸ்தி குலுகிஹி மஅ அஸ்னாஃபில் ஹல்கி. நாம் எப்படி என்று சொன்னா, நமக்கு பிரியமானவங்க, நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருப்போம். இப்படி நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்முடைய பண்பு, முகம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குணங்களுடைய பண்பாடுகளுடைய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் ரொம்ப அழகிய பழக்கமுடையவர்களாக, உயர்ந்த ஒழுக்கமுடையவர்களாக, அதே போல குணத்தால் ரொம்ப மென்மையானவர்களாக, எந்த அளவு தங்களை அந்த மக்களுக்கு வசப்படுத்தி விடுவார்கள் என்றால், மென்மையாக்கி விடுவார்கள் என்றால், யாரு வேணாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உரிமை எடுத்துக்கலாம். யார் வேண்டுமானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உரிமை எடுத்துக்கலாம். அந்த அளவு அவர்கள் உரிமை கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட மென்மையானவர்களாக, குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று எப்படி என்று சொன்னால், குடும்பத்தில் ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாருன்னா, அந்த குடும்பத்திலேயே அவரோட ஒன்றா படித்து, ஒன்றா ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் வளர்ந்த அவருடைய சாச்சா வீட்டு சகோதர சகோதரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க கூட அவர்கிட்ட நேராக பேச முடியாத அளவுக்கு அவருக்கு பெருமை தலைகீழ ஏறிடும். எப்படி? எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஒரே பெட்டில் சின்ன பிள்ளையில படுத்திருப்பாங்க, ஒன்றா வளர்ந்துருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. இவன் சட்டையை அவன் போட்டிருப்பான், அவன் சட்டையை இவன் போட்டிருப்பான். இப்போ இவர் இப்படியே இருந்திருப்பாரு, இவர் நல்ல பெரிய பணக்காரர் ஆயிடுவார். அப்போ எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய குணத்தை இறுக்கி கொள்வார் என்றால், தன்னுடைய முகத்தை சுருக்கி கொள்வார் என்றால், தன்னுடைய சிரிப்பை அவர் முறைப்பாக மாற்றிக்கொள்வார் என்று சொன்னால், பண திமிரில் எல்லாரும் பயப்படணும் அவர்கிட்ட, அல்லது பதவி திமிரில் யாருமே அவர்கிட்ட நெருங்கி பழக முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன பயம்? நெருங்கி பழகிட்டா ஏதாவது கேட்டுருவாங்களோ, என்ன பயம்? சிரிச்சிட்டா ஏதாவது கேட்டுருவாங்களோ. நான் ஒரு ஊருக்கும் போனேன், அந்த ஊர் மக்கள் வசிக்கிற ஒரு இடத்துக்கும் போனேன். பள்ளியிலிருந்து தொழுதுட்டு வரும் பொழுது, நான் அப்போ மதரசாலேருந்து படிச்சுட்டு வந்தேன்னா, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும், யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. வடநாட்டு ஜுப்பா பைஜாமா போட்டிருந்தேன்னா, சலாம் சொன்னால் யாருமே சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சிரித்தா யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்தேன், ஏதாவது தப்பாகுப்பா சொல்லிட்டோமோ, என்னமாச்சு, ஏதாச்சும் தப்பாகுப்பா நடந்து இருக்கிறோமோ நம்ம, என்னடா அது, ஒருத்தன் கூட சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானு, ஒருத்தன் கூட நம்மளை பார்க்கும்போது சலாம் சொல்கிறோம், விழுந்து யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு. அப்போ என்னோட ஒருத்தர் வந்திருந்தார், முஃப்தி சாப் இங்கே வாங்க, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னீங்கன்னு சலாம் சொல்கிறீங்க, சொன்னாங்க, நீங்கள் சலாம் சொல்கிறீங்க. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க சொன்னாங்கன்னு ஒரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவலாக சிரிக்கிறீங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நீங்கள் சிரித்து புன்முறுவலாக சலாம் சொல்லி ஏதோ கேட்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் சைலண்ட்டாக வந்துடுங்க என்னோடன்னு கூப்பிட்டு போயிட்டார். எனக்கு அப்படியே மனசா வேதனையா வேதனை. யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய நிலைமையை பாருங்க. இது நடந்தது. அதே போல் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். ஜுப்பா போட்டு பைஜாமா போட்டு தான் பெரிய பெரிய மணி செஞ்சர் ஆஃபீஸுக்கு போவேன், பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு போவேன். போகும்போது பல இடத்துல நான் போன உடனே ஒரு 5 ரியால் எடுத்து கொடுப்பாங்க. சலாம் சொன்னால் சலாத்துக்கு தான் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்கு போயிருப்பேன்? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். நான் ஒரு சாயந்தரத்தில் வந்து மதரசாவில் போய் பாடம் சொல்லி கொடுப்பேன். அந்த மதரசாவில் சம்பளம் வாங்கலை. உங்கள் சம்பளத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா, என்ன ஏதாவது ஹலாலாக வேலை செய்ய விடுங்க, அல்லாஹ் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அவங்க என்ன செய்வாங்க, இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வா, அதை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டு சொல்லி, அந்த கொரியர் வேலை அந்த காலத்துலேயே அங்கே இருந்துச்சு. நான் போய் கொடுக்க போனால் அந்த கடைக்காரரு உடனே என்னை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போன உடனே டக்குன்னு உடனே 2 சிங்கப்பூர் எடுத்து கையில் கொடுப்பாரு.
என்னங்க என்ன, இல்லை இல்லை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியவே இல்லை. இல்லைங்க வேணாங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் பேரை சொன்ன ரொம்ப போயிடும். நான் இந்த கம்பெனிலேருந்து வந்தேங்க, அவர் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கவரை கொடுப்பாங்க, அந்த கவரை வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அப்புறம் அவர் சொல்லி காட்டுவார் என் ஓனருக்கு ஃபோன் போட்டு, என்ன நீங்கள் ஆலிம்சாவை அனுப்பி வச்சிருக்கீங்க, நான் பயந்துட்டு ஏதோ சந்தாக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லக்கூடாதா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக என்னை கூப்பிட்டு ஒருத்தர் பயானே பண்ணார், யோ முதல்ல உன் ட்ரெஸ்ஸை மாற்றியா, நீ எங்கே போனாலும் இதே பிரச்சனையாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் போதுமான மக்களுக்கு பாருங்க, ஏங்க அப்படியே கேட்டு வந்துட்டா என்னங்க உங்களுக்கு ஆயிட போகுது? சலாம் சொன்னா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க, அழகிய முறையில். அல்ல என்ன சொல்றான்? அல்லா தான் போதுமான. சரி, எதுக்கு இதை பேச வந்தோம்? எல்லா மக்களோடையும் இப்படி எல்லா மக்களோடையும் அன்பா பிரியமா பாசமா நேசமாக இருப்பது. எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உரிமை கொடுப்பார்கள் என்று சொன்னா எல்லாருமே உரிமை எடுத்துப்பாங்க. நீங்க இப்ப பின்னாடி வரும்போது பார்ப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், கான அவ்ஸஅ அன்-நாஸி ஸத்ரா, நெஞ்சத்தால் மிக விசாலமானவர்களாக இருந்தார்கள். வ அஸ்தக அன்-நாஸி லஹ்ஜா, பேச்சில் மிக உண்மையாளர்களாக இருந்தார்கள். நம்ம ரெண்டுத்துக்கும் மாற்றோம். உள்ளத்தால் நெருக்கடியானவர்களாக, நம்ம உள்ளத்தை கல்பை ஒரு வெளி ஒரு திடப்பொருளாக கற்பனை செஞ்சு அதுல ஒரு நூலை உள்ளார நுழைக்க முயற்சி பண்ணா கூட நூலு கூட போவாதுங்க. அந்த அளவு நாம் நெருக்கடியான உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல பேச்சில் மிக உண்மையாளராக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பேச்சில உண்மை எங்க இருக்குன்னு பொறுக்கி தேட வேண்டியிருக்கு. இன்றைக்கு சமூகத்துல எப்படி ஆகிப்போச்சு? ஒருத்தர் பேசின பேச்சுல எத்தனை பேச்சு உண்மையான பேச்சு, அப்பா அவர் பேசுனதுல ஒரு பேச்சு உண்மையான பேச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்துல, நான் சொல்றது குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது, வியாபாரிகள் ஒன்று சேரும் பொழுது, நண்பர்கள் ஒன்று சேரும் பொழுது அப்படி போய் மலிந்து விட்டது. அது அவங்களுடைய அந்த அதுக்கு என்ன சொல்றது, அந்த பெர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் கூட இருக்கும், கூட குறையா இருக்கும். சில பேரிடத்துல 1% அந்த உண்மை அப்படியே 99 வரைக்கும் கூட இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஸோ இப்படித்தான் இருக்கு. அரீகத்தன் நஃப்சன் மிசாஜன் தபியத்தன், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் டாக்கிங், ரொம்ப சாஃப்ட். அக்ரமஹும் இஷ்ரத்தன், பழக்கத்தால் சேர்ந்திருப்பதால் ரொம்ப தயாள மனமுடையவர்கள். யாரையும் பார்த்து இவரோட உட்கார்றதா, இவருக்கு பக்கத்துல உட்கார்றதா, இவர் நம்முடைய ஃப்ரெண்டா இருக்கிறதா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைஸ் இப்னு சஅத் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள், நடந்து வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போகும் பொழுது சஅத் ஒரு கழுதைய, அந்த காலத்துல கழுதை, கோவேரி கழுதை, குதிரை தானே வாகனமா இருந்துச்சு, ஒரு கழுதையை தயார் செஞ்சு அதுல ஒரு போர்வையை மேல போட்டு சாஃப்ட் ஆக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உட்கார சொல்லி, நீங்க ரசூலா இந்த கழுதையை எடுத்துக்கிட்டு நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையிலையும் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கழுதையே இருந்துச்சு, கழுதை ஒன்று இருந்துச்சு, கோவேரி கழுதை ஒன்று இருந்துச்சு, ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு, குதிரை ஒன்று இருந்துச்சு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மகனார் கைஸ்கிட்ட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நீங்களும் போங்க அப்படின்னாங்க. இவர் நடந்து வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கழுதையை பிடிச்சிக்கிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பாரு கைஸே, என்னோட வர்றதா இருந்தா ஏறி உட்காரு. அதுவும் எங்க உட்கார சொல்றாங்க சொல்லுங்க? முன்னாடி உட்கார சொல்றாங்க. வாகனத்தின் உரிமையாளர் முன்னாடி உட்காருவதற்கு தகுந்தவர், முன்னாடி உட்கார சொல்றாங்க. இல்ல நீ வாகனத்துல உட்கார மாட்ட அப்படின்னா நீ வரவே வராத, நீ உன் வீட்டிலே இருந்துக்க, நான் போயிட்டு கழுதையை திருப்பி அனுப்பிடுறேன். எவ்வளவு பாருங்க பண்பாடு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நமக்கு யாராவது நம்மளை மதிப்பை கூட்டுற மாதிரி நமக்கு பக்கத்தில் வந்தால், நமக்கு ஏதாவது செயலை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நமக்கு மண்டகணம் ஏறிக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு வளர்த்து விட்டார்கள். எப்படி பல மோசமான கலாச்சாரத்தை இந்த பெருமையினால் வளர்த்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அப்படி செய்பவர்கள் அல்ல. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா கைஸ் இஸ்ஹப் ரசூல் அல்லாஹ். சஅத் சொல்றாங்க தன் மகன்கிட்ட, நீங்க ரசூலுல்லாவோட கூட போங்கன்னு. கைஸ் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்கப், என்னோட ஏறி வாகனத்தில் ஏறி உட்காருங்கிறாங்க.
ஃபஅபைத்து, நான் சொன்னேன் வேணாம் ரசூலுல்லாஹ், நீங்க உட்காருங்க, வாங்க நான் கூட வரேன், நடந்து வரேன். ஃபகால இம்மா அன் தர்கப் இம்மா அன் தன்சரிஃப், ஒன்னு வாகனத்துல ஏறி வா, இல்லைன்னா திரும்பி போயிடு அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபன் சரஃப்து, நான் திரும்பி வந்துடுறேன், நீங்க கழுதையை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. வஃபி ரிவாயத்தின் உக்ரா இர்கப் அமாமி, இன்னொரு அறிவிப்புல எனக்கு முன்னாடி உட்காருங்கிறாங்க. ஃபஸாஹிபுத் தாப்பத்தி அவுலா பி முகத்தமிஹா, வாகனத்தின் உரிமையாளர் முன்னால் உட்காருவதற்கு மிக தகுதியானவர். அடுத்து பாருங்க, அப்படியே நான் படித்து கொண்டே வர்றேன், கவனமா கேட்டுக்கிட்டே வரேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகத்தான ஸலவாத்துகளை பொழிவானாக, அவர்களுக்கு மகாமே மஹ்மூதை தருவானாக, அவர்களுடைய நேசத்தை நமக்கு தருவானாக. சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிஃபுஹும், ஒரு வார்த்தைக்கு 1 மணி நேரம் பேசலாம். அல்லாஹ் போதுமானவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவர்களாக, மக்களுக்கு மத்தியில் அன்பை, இணக்கத்தை, பாசத்தை, நேசத்தை, உறவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலா யுனஃபிருஹும், அவர்களை தங்களை விட்டு விரட்டக்கூடியவர்களாக, மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை பரப்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வயுக்ரிமு கரீம குல்லி கௌமின், ஒரு சமூக மக்கள் வரும் பொழுது அந்த சமூக மக்கள் யாரை மதிக்கின்றார்களோ அந்த தலைவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதிப்பார்கள். வயுவல்லிஹிம் அலைஹிம், சமூக தலைவர்களை அந்த சமூகத்துக்கு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தலைவரை நீக்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒருவரை நியமிக்க மாட்டார்கள். மக்கள் யாரை தலைவராக தங்களுக்கு தேர்ந்தெடுத்திருந்தார்களோ அவர்களையே அவர்களுக்கு தலைவராக ஆக்கி விடுவார்கள். வயுஹذிருன் நாஸ, நம்ம என்ன செய்வோம், தனக்கு வேண்டியவனா ஒருத்தரை நியமிப்போம். எப்படி? மக்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இன்று பொதுவாக உலக ஆட்சிகள்ல அதான் நடக்கும். மக்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, இவருக்கு பெரிய அதிகாரம், சூப்பர் அதிகாரம் வந்த உடனே அவரை நீக்கிட்டு இவர் என்ன செய்வாரு, இவர் பேச்ச மக்கள் மேல திணிக்கிற மாதிரி, இவருக்கு சாதகமாக மக்களை நடத்துகின்ற மாதிரி ஒரு தலைவரை நியமிப்பார்கள். பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலுக்கும் இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமமான அரசியலுக்கும் இடையில. ஏன் இன்றைக்கு மேலை நாட்டுக்காரங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் பிடிக்கல, அல்லது ஏன் வெறுப்பா இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் கொண்டு வரப்படுமையானால் இந்த தனி பெருமை, கெத்து, ஆணவம், அடக்குமுறை, சுயநலங்கள் எல்லாம் அங்கே வேலைக்கு ஆவாது, பருப்பு வேகாது. புரியுதா? வயுஹذிருன் நாஸ, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து கவனமாக வைத்துக் கொள்வார்கள். வயஹ்தரிசு மின்ஹும், மக்களில் ஒரு தீயவர் இருந்தால் அவரிலிருந்து தன்னையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். மின் கைரி அன் யத்விய அன் அஹதின் மின்ஹும் பிஷ்ரஹு, ஆனா அதுக்காக அந்த தீமையானவர், கெட்டவர் நேரடியா வந்துட்டா உடனே முகத்தை திருப்பிப்பாங்களா? அவரையும் உட்கார வச்சு பேசி அனுப்புவாங்க. சுப்ஹானல்லாஹ். வலா ஹுலுகஹு, தன்னுடைய குணத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்ள மாட்டார்கள். யதஃபக்கது அஸ்ஹாபஹு, தங்களது தோழர்களில் யாராவது சபைக்கு தொடர்ந்து வரவில்லை என்றால் அவரை தேடி செல்வார்கள், அவரை பற்றி விசாரிப்பார்கள். வயுஅதி குல்ல ஜுலசாஇஹி நஸீபஹு, தன்னோடு அமர்ந்திருப்பவர்கள், தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் அவரவருக்கு தேவையான உரிமைகளை, அவரவரோடு பேச வேண்டிய, பழக வேண்டிய அந்த நேரத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். லா யஹ்ஸபு ஜலீசுஹு அன்ன அஹதன் அக்ரமு அலைஹி மின்ஹு, சபையில் இருப்பவர் யாரும் என்னை விட ரசூலுல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒருவர், என்னை விட ரசூலுல்லாஹ்விற்கு கண்ணியமான ஒருவர் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒவ்வொருவரையும் நெருக்கமாக உணரச் செய்வார்கள். மஞ்சாலசஹு அவ் காரபஹு லிஹாஜத்தின் சாபரஹு, ஒருவர் ஒரு தேவைக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தாலோ, அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாலோ, அவரா தனது தேவை நிறைவேறிவிட்டது என்று திரும்ப செல்லுகின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி அனுப்ப மாட்டார்கள். நம்ம என்ன செய்யறோம், அந்த டைம் முடிச்சோம், போ 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 அப்படின்னு துரத்திடுவோம். ஒமன் சஅலஹு ஹாஜத்தன் லம் யருத்தஹு இல்லா பிஹா, யாராவது ஒரு தேவையை கேட்டு வருவாரே ஆனால் அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்காமல் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். ஔ பிமைசூரி மினல் கௌலி, அல்லது ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி, இப்ப இல்ல, நான் எதிர்பார்த்தேன் வரல, நீங்க போங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில வந்த உடனே உங்களுக்கு அனுப்புற, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவார்கள். அது மட்டுமா, கதுவசிய அன்னாஸ பஸ்துஹு வ குலுகுஹு, மக்கள் எல்லோருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மென்மை, பெருந்தன்மை, குணங்கள் எல்லாம் போதுமானதாக இருந்தது. எல்லாருக்கும் அவ்வளவு திருப்தி.
யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரசூல்லாவோட நான் பழக முடியலையே, ரசூல்லா கிட்ட நான் நிற்க முடியலையே, ரசூல்லாவோட நான் நெருங்க முடியலையே என்று குறைபட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக்கியது கிடையாது. ஃபஸார லஹும் அபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தகப்பனாக இருந்தார்கள். வஸாரு இன்தஹு ஃபில் ஹக்கி ஸவாஅன், எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உரிமையில் ஒரே சமமாக இருந்தார்கள். பிஹாதா வஸஃபஹு இப்னு அபி ஹாலா என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் வர்ணித்தார். உண்மையிலே இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கக்கூடிய அறிவிப்பு. ஆசிரியர் அவர்களும் இதை பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா தான் அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ சின்ன ஞாபக மறதி ஏற்பட்டு விட்டது. மேலும் வக்கான தாயிமல் பிஷ்ரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் மலர்ந்த முகமுடையவர்களாக, சஹ்லல் குலுகி, குணத்தால் மென்மையானவர்களாக, லையினல் ஜானிபி, பழகுவதற்கு மென்மையானவராக இருந்தார்கள். லைஸ பிஃபவ்லின், கடுகடுப்பானவராக இருக்கவில்லை. வலா கலீலின், கடினமான வார்த்தைகளை, முரட்டு வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலா சஹாபின், கடை தெருவுகளிலே நின்று கொண்டு, பொது இடங்களிலே நின்று கொண்டு கூச்சல் குழப்பம் செய்பவராக இருக்கவில்லை. வலா ஃபஹாஷின், ஆபாசமான செயல்களையோ பேச்சுகளையோ பேசுபவராக இருக்கவில்லை. வலா ஐயாவின், குறை சொல்பவராக இருக்கவில்லை. வலா மத்தாஹின், பொதுவாக மனிதர்கள் செய்வது போன்று ஒருவரை எல்லை மீறி வரவு மீறி புகழக்கூடியவர்களாக, ரொம்ப தூக்கி தேவையில்லாமல் இருக்கிறத சொல்றது என்பது வேறு, அதுவும் ஒரு அளவோட சொல்றது என்பது வேறு. புகழக்கூடியவராக இருக்கவில்லை. எத்தகாஃபலு அம்மா லா யஸ்தஹி, பிடிக்கவில்லையா முகம் திருப்பிக் கொள்வார்கள். வலா யூசு மின்ஹு, தன்னிலிருந்து யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராசையடைய செய்ய மாட்டார்கள். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி ஒரு தேவைக்காக வந்தா அதை நிறைவேற்றி அனுப்புவார்களே தவிர நிராசையடைய செய்து அனுப்ப மாட்டார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், சூரா ஆல இம்ரானுடைய 159வது வசனம், நபியே ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், எவ்வளவு நீங்கள் மென்மையாக உங்களது தோழர்களோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, நீங்கள் கடினமான வார்த்தை பேசக்கூடியவராக, கடின சுபாவம் உள்ளவராக இருந்திருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக, இவர்களெல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்களே. மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ, நீங்கள் கெட்டதை நல்லதை கொண்டு தடுங்கள். நஹ்னு அஅலமு பிமா யஸிபுன், நாம் பார்த்து கொள்கிறோம், அவங்க என்ன பேசுறாங்க செய்றாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வேலை, கூலி கொடுக்கிறது. நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வக்கான யுஜீபு மன் தஆஹு, யாராவது விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு செல்வார்கள். நம்ம என்ன செய்வோம், அவர் வீடு பங்களாவா, அவர் வீடு வில்லாவா, அவர் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸா, நமக்கு கார் அனுப்புவாரா, நம்மளை என்ன நமக்கு கேட்டை திறந்து கொடுப்பாரா, நமக்கு எத்தனை வகையான சாப்பாடு வைப்பாரு, நம்மளை எப்படி கவனிப்பாரு, இப்படிலாம் பார்த்துட்டு தான் நம்மளை விட பணக்காரராக இருந்தால் உடனே போயிடுவோம். நம்ம அளவுக்கு பணக்காரராக இருந்தால் கொஞ்சம் யோசிப்போம், நம்மளுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அல்லது அவரை வச்சு ஏதாச்சும் காரியாகும்னா உடனே போயிடுவோம். நமக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குங்க, நான் கொஞ்சம் அதிகமாக பிஸி இருக்குங்க, மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டி விட்டு போயிடுவோம். மட்டையால் அடிக்கணும். கவனிங்க, வயக்பலுல் ஹதியத, அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, அன்பளிப்பு கொடுத்தாலே நான் இதை விட பெஸ்ட்டாக வச்சிருக்கேன், மண்டையிலே போடு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலவு கானத்து குரான், ஆட்டு காலை அரபு நாட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அதை எடுத்துட்டு ஒருத்தர் சுத்தம் பண்ணி ரசூல்லாடிக்கு இதை சமைச்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் சாப்பிடுவோனே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்பா வாங்கி கொள்வாங்க. உலவு காணத்து குரான். இன்று பல பேர்கிட்ட இந்த முசீபத் இருக்குது. ஒருத்தர் அன்பளிப்பு கொடுத்தா ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கிறது இல்லை. நான் இதை விட காஸ்ட்லியான ஒன்று வச்சிருக்கிறேன், இதை விட சிறப்பாக என்கிட்ட ஒன்று இருக்கு, மண்டையிலே போடணும் மண்ணாங்கட்டி. என்னதான் புத்தியோ தெரியலங்க, அல்லாஹ் தான் நம்மளை திருத்தணும். வயக்பலுல் ஹதியத, அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். வலவு காண குரா, அது ஒரு ஆட்டு காலாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, அதை வாங்கிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இவங்க சார்பா ஏதாவது ஒரு பிரதி அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்க. அல்லாஹு அக்பர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஹதம்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்விற்கு நான் பணிவிடை செய்தேன். ஃபமா கால லி உஃபின் கத்து, என்னை பார்த்து சீ வா போ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இல்லை. வமா கால லி ஷைஇன் ஸனஅதுஹு லிம ஸனஅதஹு, நான் செய்த ஒன்றை ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டதில்லை. வலா லி ஷைஇன் தரக்துஹு லிம தரக்தஹு, நான் செய்யாத ஒன்றை ஏன் இதை செய்யவில்லை, இதை நீ ஏன் விட்டு விட்டாய் என்று கடிந்து கொண்டது கிடையாது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், மா கான அஹதுன் அஹ்ஸன குலுகன் மிர் ரசூலில்லாஹ். மனைவிமார்கள் நமக்கு பட்டம் கொடுக்கணும், புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான குணம் உடையவர் யாரும் இருக்கவில்லை. மா தஆஹு அஹதுன் மின் அஸ்ஹாபிஹி வலா அஹ்லி பைத்திஹி இல்லா கால லப்பைக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களோ அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழைத்தால் உடனே சொல்வார்கள், லப்பைக், நான் இங்கே தான் இருக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நம்மளை யாராவது கூப்பிட்டா மண்டையிலே போடுவோம், என்ன அங்கிருந்து கூப்பிடுற, கிட்டக்க வந்து பேசுறாங்கன்ட்டு. என்ன அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை திருத்துறா ரப்பே. وقال جرير بن عبد الله ما حجبني رسول الله صلى الله عليه وسلم منذ أسلمت ولا رآني إلا تبسم. இவர் இஸ்லாத்துக்கு வந்தார், எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் சஹாபாக்கள். சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்போது சந்தித்தாலும் சரி என்னை தடுத்ததே இல்லை. உட்காருங்க, அப்புறமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா வாங்கன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தடுத்து நிறுத்தி வைத்தது கிடையாது. அது மட்டுமல்ல, என்னை பார்த்த போதெல்லாம் சிரித்த நிலையில் தான் பார்த்திருக்கின்றார்கள். அடுத்து சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள், வக்கான யுமாஸிஹு அஸ்ஹாபஹு, தனது தோழர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக தமாஷாக பேசுவார்கள். வ யுஹாலித்துஹும், கலந்து உட்கார்ந்திருப்பார்கள். வ யுஹாதிஸுஹும், அவர்களோடு ஒன்றாக உரையாடுவார்கள். வயுதாஇபு சிபியானஹும், தோழர்களுடைய குழந்தைகளோடு கொஞ்சி குழாவி அவர்கள் பேசி விளையாடுவார்கள், மகிழ்வார்கள். வயுஜுலிசுஹும் ஃபீ ஹிஜ்ரிஹி, தோழர்களுடைய குழந்தைகளை தங்களது மடியிலே உட்கார வைத்துக் கொள்வார்கள். வயுஜீபு தஅவத்தல் ஹுர்ரி வல் அப்தி, சுதந்திரமானவரோ அடிமையோ யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். இன்றைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு போனா நம்மளை மட்டமா நினைச்சுப்பானோ, நம்ம ஒரு வேணான்னு சொல்லி மறுத்தாதான் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இதெல்லாம் இப்லீஸ் சொல்ற பெரிய ஆள், புரியுதுங்களா? உண்மையான பெரிய ஆள் யாரு? மக்களோடு பணிவாக நடந்து கொள்பவர். நம்ம பாதி இப்லீஸா இருக்கிறோம், புரியுதா? அல்லது பாதி நம்ம இப்லீஸுடைய பாதையில போயிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு நம்மளை பழக்கணும். யா அல்லாஹ், நீ பழக்குவாயா ரப்பே. சொல்கின்றார்கள், சுதந்திரமானவரோ அடிமை யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். வல் அமதி வல் மிஸ்கீனி, வேலை செய்யக்கூடிய பத்தவங்க வீட்டில் போய் வேலை செய்வாங்களா அடிமை பெண்கள், அவங்களுக்கு ஒரு குடிசை இருக்கும். அந்த அடிமை பெண் தனது வீட்டுக்கு அழைத்தாலும் அவளுடைய வீட்டுக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். வல் மிஸ்கீன், பரம ஏழை ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் வீட்டுக்கு அழைத்தாலும் அவருடைய வீட்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். வயஊதுல் மர்லா ஃபி அக்ஸல் மதீனதி, மதீனாவின் கடைக்கோடியிலே ஒரு நோயாளி இருப்பார், அவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக அங்கே செல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயக்பல் உஸ்ரல் முஅ்ததிர், யாராவது தப்பு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் இதனால தான் செஞ்சா மன்னிச்சுங்கன்னு சொன்னா பரவாயில்ல என்று உடனே அவருடைய தப்பை அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார்கள், அவருடைய காரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மல் தகம அஹதுன் உதுன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயுனஹி ரஸஹு ஹத்தா யகூன الرجل هو الذي ينحي رأسه. ரசூலுல்லாஹ் இங்க வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் ஒன்று ரகசியமா தனியா சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்டு அவர் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவரா முடிஞ்சிருச்சுன்னு அவர் தலையை தூக்காத வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா இவ்வளோ நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கிற, சும்மா போட்டுக்கிட்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் செய்ததே கிடையாது. வமா அஹத அஹதுன் பியதிஹி ஃபயுர்சிலு யதஹு ஹத்தா யுர்சிலஹல் ஆஹர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை யாராவது பிடிச்சிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் உடுப்பா கை வலிக்குதுன்னு கையை ஒருபோதும் பிடுங்கியது கிடையாது. அவரா கையை விட்டாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கையை எடுப்பார்கள். அந்த அளவுக்கு மென்மையானவர்கள். வலம் யர முகத்திமன் ருக்குபத்தைஹி பைன யதை ஜலீஸின் லஹு, யாருக்கு முன்னாடி உட்காரும் போது முட்டிக்கால தன்னுடைய காலை நீட்டிக்கிட்டு உட்கார மாட்டாங்க. இன்றைக்கு பல பணக்காரர்கள் தங்க வீட்டுக்கு யாராவது வந்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துப்பாங்க, அவங்க பக்கம் கால் நீட்டி உட்காருவாங்க. இது ஒரு பெரிய கெட்ட வெள்ளக்கார பழக்கம், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தனியா உட்காரும்போது எப்படியாவது உட்காருங்க, தலைகீழ நின்றுக்கிட்டே இருங்க, யாருக்கு வேணாம்னா. ஒருத்தங்க முன்னாடி உட்காரும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி காலு மேல காலு போட்டு உட்கார்றது இருக்குது, இது ஒரு பணிவான ஒரு முஸ்லிமுடைய பழக்கமே கிடையாது. வக்கான யபுதஉ மன் லக்கியஹு பிஸ்ஸலாமி, யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து விட்டால் அவருக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். வயபுதஉ அஸ்ஹாபஹு பில் முஸாஃபஹா, தோழர்களை பார்த்து விட்டால் முந்தி சென்று தோழர்களுக்கு கரம் கொடுப்பார்கள், முஸாஃபஹா செய்வார்கள். இன்றைக்கு அவங்க கை கொடுத்தா கூட பார்ப்போம்,
பணக்காரரா, பெரியவரா, செல்வந்தரா, அழகா இருக்காரா இல்லைன்னு அப்போதான் கையை முழுசாக கொடுப்போம். இல்லாட்டி ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிக்குமோ, அவர் அழுக்கு நமக்கு ஒட்டிக்குமோ, அவர் கருப்பு நமக்கு ஒட்டிக்குமோ, அவர் ஏழ்மை நமக்கு ஒட்டியிருக்குமோ, இப்படித்தான் இருக்கு மக்களுடைய நிலைமை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கு இந்த உம்மத்து ஈமான் இஸ்லாமிய உணர்வுகளை இழந்துச்சோ, இப்லீஸ் அவ்வளவு அழுக்க நம்ம மேல பூசி விட்டான். வலம் யுர கத்துமா தண்டிஜிலைஹி பைனா சஹாபிஹி, தங்களது தோழர்களுக்கு முன்னால் ஒருபோதும் தங்களது காலை நீட்டியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் பார்த்ததே இல்லை. ஹத்தா யுதையிக பிஹிமா அலா அஹதின், யாருக்கும் அது தங்கடத்தை சிரமத்தை ஏற்படுத்தி விடுமல்லவா, இடத்தை நெருக்கடிக்கு ஏற்படுத்தி விடுமல்லவா. யுக்ரிமுமை யதுகுலு அலைஹி, யார் வந்தாலும் அவரை கண்ணியப்படுத்துவார்கள். உருபமா பஸதலஹு ஸௌபஹு, தன்னுடைய ஆடையை விரித்து அவரை அதிலே உட்கார சொல்வார்கள். வயுசிருஹு பில் விசாதத்தில்லதி தஹ்தஹு, கீழே உட்கார்றதுக்கு ஒரு சின்ன சீட்டு போடுவோமா இல்லையா, அதை உடனே எடுத்து அவருக்கு கொடுத்து அது மேல உட்கார சொல்வார்கள். வயஸிமு அலைஹி ஃபில் ஜுலூசி அலைஹா இன் அபா, அவர் வேணாம் வேணாம் என்று மறுத்தாலும் கண்டிப்பா நீங்க உட்காருங்க என்று அவரை அழுத்தி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பார்கள். வயு கன்னியா சஹாபஹு, தோழர்களை அழைக்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி, அப்துல்லாவுடைய மகனே, ஜெய்துடைய மகனே, ஜெய்துடைய தந்தையே, அப்துல்லாவுடைய தந்தையே, உமருடைய தந்தையே என்று அவர்களை கண்ணியமாக அழைப்பார்கள். இன்று சில முட்டாளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களே உள்ள பேரை போட்டு அதை போட்டுக்கிட்டு அதை தான் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அட முட்டாளுங்களா, மற்றவங்க நம்மளை குண்ணியத்தை சொல்லி கூப்பிடணும். எப்படி மற்றவங்க நம்மளை குண்ணியத்தை சொல்லி கூப்பிடணுமே தவிர நாமளே குண்ணியத்தை சொல்லி சொல்லி நமக்கு பெருமையை சேர்த்துக்கிறது கிடையாது. எல்லாம் உல்டாவா புரிகிறது. وَيَدْعُوهُمْ بِأَحَبِّ أَسْمَائِهِمْ تَكْرِيمَةً لَهُمْ, தோழர்களை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அவரை சமூகத்தில் எந்த ஒரு கண்ணியமான பெயரை கொண்டு பேசப்படுகிறதோ அந்த கண்ணியமான பெயரை கொண்டு அவரை அழைப்பார்கள். وَلَا يَقْطَعُ عَلَى أَحَدٍ حَدِيثَهُ حَتَّى يَتَجَوَّزَ, ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அவராக பேச்சை முடிக்காதவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை வெட்ட மாட்டார்கள். فَيَقْطَعُهُ بِنَهْيٍ أَوْ قِيَامٍ, பேச்சை நிறுத்தியோ அல்லது எழுந்து சென்றோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை முறிக்க மாட்டார்கள். வயுர்வா பின்திஹாயின் அவு கியாமின். சரி, وروي أنه كان لا يجلس إليه أحد وهو يصلي إلا خفف صلاته وسأله عن حاجته فإذا فرغ عاد إلى صلاته. இதுவரைக்கும் நம்ம வந்ததெல்லாம் ரொம்ப சஹீஹான ஆதாரபூர்வமான அறிவிப்பு. அடுத்து வர சில கூடிய அறிவிப்புகளில் கொஞ்சம் சில விஷயங்கள் பலவீனமானது எல்லாம் கலந்துருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை, நமக்கு சஹீஹான ஹதீஸுகளுக்கு முரண்படாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் வர அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் தொழுகையிலே இருப்பார்களேயானால் ஒருவர் தனது தேவைக்காக வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து விட்டால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கமாக முடித்துக்கொண்டு அவருடைய தேவையை விசாரித்து அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு தனது தொழுகையின் பக்கம் திரும்புவார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸரன் நாஸி தபஸ்ஸுமா, ரொம்ப மென்மையாக சிரிப்பார்கள். வஅத்யபஹும் நஃப்ஸா, ரொம்ப மென்மையாக நடந்து கொள்வார்கள். மாலம் யன்ஸில் அலைஹி குர்ஆனுன், அவர்கள் மீது ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டால் அப்பதான் அவங்க கொஞ்சம் ஹார்டா தெரிவாங்க, வேர்வை வந்துடும், முகம்லாம் அப்படியே செவந்து போயிடும். அவு யக்துப், அல்லது பயான் செய்யும் போது பிரசங்கம் செய்யும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்திருப்பார்களே தவிர மற்ற நேரத்திலெல்லாம் அவ்வளவு மென்மையா, அவ்வளவு பண்பா, அவ்வளவு பாசமா, அவ்வளவு சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் அறிவிக்கின்றார், ரசூலுல்லாஹுவை விட அதிகமாக புன்சிரிப்புடைய முகம் உடையவராக இருந்து யாரையும் நான் பார்த்ததில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கான ஹதமுல் மதீனத்தி யஅதூன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுடைய பணிப்பெண்கள் எல்லாம் அல்லது மதீனாவுடைய சிறுவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் ஃபஜ்ர் தொழுவதற்கு பிறகு வருவார்கள். தங்களுடைய பாத்திரங்களை கொண்டு, அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும், அவ்வளவு குளிர்காலமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளார கையை விடுவாங்க. இதற்கு என்று சொன்னால் அந்த பரக்கத்தை தங்களது வீடுகளுக்கு கொண்டு சென்று நோயாளிகளுக்கு ஷிஃபாவிற்காக கொடுப்பதற்காக. எந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொண்டு வந்திருந்தாலும் அதில் தன்னுடைய கரத்தை முக்கி கொடுப்பார்கள். ஒருபமா கானதாலிக ஃபில் கதாத்தில் பாரிதத்தி, ரொம்ப குளிரான மதீனாவுடைய குளிர் தெரியும், குளிர்காலத்தில் உம்ராக்கு போனவங்களுக்கு அந்த குளிரில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா கையை விட்டு அவர்கள் அந்த பாத்திரத்தை கொடுப்பார்கள். யுரீது நபிஹி தபர்ருக,
ஏன் இப்படி செய்வார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை பெறுவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதற்கும் அவர்களை பற்றி தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் அவர்களது புகழை, சிறப்புகளை, பண்புகளை பேசுவதற்கும், பேசியபடி முடிந்த அளவு வாழ்க்கையை மாற்றுவதற்கும், அவற்றை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும், அதை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கு அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதருடைய தோழர்களையும் சாலிஹான மூமின்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. நற்பண்புகளை கொண்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அலங்கரிப்பானாக. ஒவ்வொரு கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சரியான ஒரு மருத்துவருடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவை. நீங்கள் கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணாமல் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராதான்னு சொல்லி, அப்படி இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணணும். இல்லை எந்த வகையான தண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை அதிகமாகிடும், அல்லது மூக்கு ஒழுகிறது அதிகமாகிடும், அல்லது இந்த மாதிரியான அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட குளிர் சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இருக்கிற நோய் அதிகமாகும் என்று இருக்கும். ஆனால் நீங்கள் கழுத்து வரைக்கும் மேல் குளித்து விட்டு நீங்கள் தலைமுடிக்கு மசாஜ் செய்து கொண்டால் போதுமானது. சரியா? அதுக்கப்புறம் ஒது செய்யும் பொழுது அதுக்கு தனியாக ஒது செய்யும்போது பிரச்சனை இல்லை, நம்ம மசாஜ் அது ஒது தனியாக செய்து கொள்ளணும். குளிக்கும் பொழுது தலைமுடிகளுக்கு நீங்கள் மசாஜ் செய்து கொண்டுட்டு மேலே மட்டும் குளித்து கொண்டால் போதுமானது, முகத்தை கழுவி கொண்டால் போதுமானது. இது பொதுவாக எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், ஒருவர் எப்போதுமே மற்றவர்களையெல்லாம் குறை உள்ளவர்களாகவும் தன்னை நிறைவானவராகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது, ஒரு ஆலிம் பயான் செய்யும் போதோ, ஒரு ஹத்தீபு குத்துபா கொடுக்கும் பொழுதோ, சீர்திருத்தத்தை பற்றி பேசும்போது அவர் அப்படி செய்கிறார்ல, இவர் அந்த மாதிரி ஆளுங்களை தான் பேசுகிறாரு அப்படிங்கிற எண்ணம் ஓடி வந்துடும். அதனால் அந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்ற முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களை நீங்கள் மாற்றணும். அப்போ தான் அந்த நேரத்தில் அது தனக்காக சொல்லப்படுதுங்கிற அந்த சிந்தனை உருவாகும். மக்களுடைய நிறைகளை பார்க்கணும், நம்முடைய குறைகளை பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? அஃதலு நாசி மன் அப்ஸர பிஉயூபிஹி. இது சில சலஃபுகளுடைய கூற்று. மக்களிலே சிறந்தவர் யார்? தன்னுடைய குறையை பார்ப்பவர். சரிங்களா? ஸோ எப்போதுமே தன்னை திருத்த வேண்டும். தனக்குள்ளார நிறைய குறை இருக்கு, யாராவது நமக்கு உபதேசம் செய்ய மாட்டாங்களா, இந்த உபதேசத்தை கொண்டு நான் என்னை எப்படி திருத்திக் கொள்றது என்ற அந்த மனப்போக்கில் இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பயான்லையோ அல்லது ஒரு வகுப்பிலையோ அல்லது ஒரு ஹுத்துபாலையோ நீங்கள் உட்காரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு மேலேயும் ஏற்படுதுன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை கொடு அல்லாஹ், என்னை திருத்தக்கூடிய அந்த மன பக்குவத்தை எனக்கு கொடு அல்லாஹ், என்னுடைய குறைகளை எனக்கு காட்டி கொடுத்து அதை திருத்தி கொடு அல்லான்னு அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக துஆ செய்யுங்க. அல்லாஹ் லேசாக்கிறோம். ஹதீஸ்ல என்ன வருகிறது? நீ பொறுமையாக இருக்க முயற்சித்தால் அல்லாஹ் உனக்கு பொறுமையை கொடுப்பான். நீ ஒழுக்கமாக இருக்க முயற்சித்தால் அல்லாஹ் உனக்கு ஒழுக்கத்தை கொடுப்பான். மக்களிடம் கேட்கக்கூடாது என்று நீ முயற்சித்தால் அல்லாஹ் உனக்கு தன்னிறைவை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ இதுதான் அடிப்படை. ஒவ்வொருத்தரும் தன் மீது ஒரு கட்டாயத்தை கொண்டு வர வேண்டும். நான் உண்மையைத்தான் பேசுவேன், நான் பொறாமை படமாட்டேன், நான் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள மாட்டேன் என்று நீங்களாக உங்கள் மீது உறுதி எடுக்காத வரை அல்லாஹுவும் சரி உங்க மேல அந்த குணத்தை கொண்டு திணிக்க மாட்டான். யா அல்லாஹ், நான் உண்மைதான் பேசணும், எனக்கு நீ உதவி செய் என்று நீ அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தம் செய்யணும். பிறகு உங்களிடத்திலிருந்து ஒரு பொய் நிகழ்ந்து விட்டால் அதற்காக வருந்தணும், தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அழுகணும். இப்படி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா பொய் பேசக்கூடிய சூழ்நிலையே அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்க மாட்டான். நாம் எப்படி ஆகிவிட்டோம் என்று சொன்னா, எல்லா காலத்துடைய சூழ்நிலை, இப்பெல்லாம் பொய் பேசாம இருக்க முடியுமா என்று நமக்கு நாமே பொய்யை சீரணித்து கொள்ளக்கூடிய, பொய்யை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் வந்துட்டதுனால நமக்கு சூழ்நிலை அமைவதெல்லாம் பொய் பேசுகிற சூழ்நிலையாகவே அமையுது.
நான் உண்மைத்தான் பேசுவேன் என்ற உறுதிக்கு நீங்க வரும் பொழுது உண்மை பேசக்கூடிய சூழ்நிலையாகவே அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பு குணங்கள் புரியுதா? இன்னொன்று பொதுவாக அவர்கள் வலியுறுத்தி நமக்கு போதித்த நற்குணங்கள். இரண்டா நம்ம பார்க்கணும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களாக ஒழுக்கத்தின் உச்சமாக பின்பற்றிய நற்பண்புகள். முடிந்த அளவுக்கு நாமும் அதில் அவங்கள நம்ம பின்பற்ற முயற்சிக்கணும். முடியாதது நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ் அதில் நம்ம குற்றம் பிடிக்க மாட்டான். சரியா? ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய வசனத்தில் உங்களது பெண்கள் உங்களுக்கு விளைநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் ஒருவருடைய அந்த மறைக்கப்பட்ட பகுதியை பார்க்கணுங்கிற சட்டம் கிடையாது. சுகம் அனுபவித்து கொள்ளட்டும், இன்பம் அனுபவித்து கொள்ளட்டும், அதுதான் அந்த சொல்லப்பட்டிருக்கு. அது அதில் பெண் ஒரு ஆணுக்கு அவருடைய மனைவி முழுமையாக தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹலாலு, அதே போல் உள்ளங்காலிலிருந்து 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஹலால் என்பது வேற. அதுக்கு பிறகு அதில் சில ஹராம் இருக்கு. மனைவியாக இருந்தாலும் அவருடைய ஹைதுடைய நேரத்தில் அவரிடத்துல உறவு வைக்கக்கூடாது, மனைவி இடத்துல அவருடைய பின்வழியாக உறவு வைக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அதே போல ஹைதுடைய நேரத்தில் உறவு வைக்கிறது மிகப்பெரிய பாவம். ஸோ இதே போலதான் சரிங்களா, இது ஹராம். இது போக இது ஒரு மேம்பட்ட ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சுபாவம், அனுமதிக்கப்பட்ட ஒரு சுபாவம். சரிங்களா? அப்ப ஒரு மனிதரோ அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ளார தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள ஆசைப்பட்டார் என்றால் மனைவி இடத்துல அது தப்பு கிடையாது. மனைவியும் தன்னுடைய கணவனிடத்துல இச்சையை தீர்த்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட வழிக்குள்ளார விரும்பினால் ஆனால் தப்பு கிடையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரியே நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தை கட்டாயமா பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளை இதுல சொல்லப்படலை. இதுல எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சத்தில் இருந்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இது இயற்கையா சில பேருக்கு வரும். இப்ப சில பேர் பாருங்களேன், அவங்க சட்டை போடாம நெஞ்சு திறந்த நிலையில வெளியில வரவே மாட்டாங்க. சில பேர் சர்வசாதாரணம் ஆண்களுக்கு மத்தியில் ஆண்கள் வருவாங்க. சில பெண்கள் இருக்காங்க, பெண்களுக்கு மத்தியில கூட ஸ்கார்ஃப் போடாம அல்லது ஷால் போட்டு மறைக்காம வரமாட்டாங்க. சில பெண்கள் சர்வசாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தருடைய வெட்க சுபாவம். அது அனுமதிக்கப்பட்டதா இருந்தா நம்ம குறை சொல்ல மாட்டோம், அனுமதிக்கப்படாததா இருந்தா தான் குறை சொல்லுவோம். ஸோ இப்படி நீங்க பிரிச்சு பார்த்துக்கணும். 100% இட் இஸ் அப் டு யூ. ஐ எம் ஆல்சோ சேயிங் லைக் திஸ், நோ டிஃப்ரெண்ட். அதுவுமே கிடையாது. நீங்க பார்க்கறீங்க, அனுபவிக்கிறதுக்கே உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பார்க்கறது தடுக்கல மார்க்கம். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, தடுக்கவே இல்லை. சில பேருக்கு அது ஒரு சுபாவம், ஒரு மறைவான இடத்தை பார்த்து ரசிக்கிறது என்பது அது ஒருத்தருடைய இயற்கையை பொறுத்தது. அந்த சுபாவத்தை ஒருத்தட்ட இருந்தா அதை நம்ம குறையும் சொல்லக்கூடாது. புரியுதா? ஒருத்தட்ட இல்லைன்னு சொன்னா அப்ப நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம மேலேயும் அதை கட்டாயப்படுத்துங்கிற அவசியம் கிடையாது. அனுமதிக்கப்பட்டதை நான் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, அனுமதிக்கப்பட்டதுக்குள்ளார நீங்க செய்து கொள்ளலாம். அனுமதிக்கப்பட்டதுலேயே உங்களுக்கு தரஜா இருக்குல்ல, சிறந்தது, மிகச்சிறந்தது, அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் இதுல மிகச்சிறந்தது எது? எல்லா அனுமதிக்கப்பட்டதும் மிகச்சிறந்ததாயிடுமானா ஆகாது. அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும். இதை முரண்பாடா நீங்க எடுக்க முடியாது, எடுத்துக்க கூடாது. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. உங்க பெண்கள் உங்களுக்கு முற்றிலும் ஹலாலுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, குர்ஆன் சொல்லிருச்சு. அப்ப அதனால அந்த பெண் ஹைதுல இருக்கும்போது ஒரு ஆண் உறவு கொள்ள முடியுமா? முடியாது. அந்த பெண்ணுடைய பின்வழியை நாட முடியுமா உறவு கொள்வதற்கு? முடியாது. ஏன்னா அது குறித்து கடுமையாக தடுக்கப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டுருச்சு. இது அனுமதிக்கப்பட்டது. அதனால இது எல்லாரும் பார்த்துதான் ஆகணுங்கிற சட்டமா இருக்கு? அப்படியும் கிடையாது. எல்லாரும் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற தடை இருக்கா? அதுவும் கிடையாது. ஒருத்தருடைய சுபாவம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வெட்கத்துடைய சுபாவத்தில் அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்போ நமக்கு எப்படி சில உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா இல்லையா, இப்போ ஒருத்தர் ட்ரெஸ் போடாமல் முன்னாடி வந்தார். ட்ரெஸ்ஸுனா கீழாடை, ஒரு ஆணை சொல்கிறேன், கீழாடை அணிஞ்சிருக்கிறாரு, உடம்பு மேலே இருக்குது. அப்போ சில பேர் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆண் இடத்துல பேசக்கூட மாட்டாங்க. அவருடைய நெஞ்சு திறந்திருக்கும் பொழுது என்ன, சரி நான் அப்புறமா வர்றேன் அப்படிம்பாங்க. அவர் ஒரு துண்டு போட்டு போர்த்திட்டு வந்தாதான் அது அவர்கிட்ட பேசுவாங்க. அப்போ அதனால துண்டு போட்டு போத்துனா தான் நீங்கள் பேசுவீங்களா? இது என்ன கட்டாயமா? ஆண்களுக்கு அவரத்து தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் தானே அப்படின்னு கேட்டு அவரை போய் வழக்கட்டாயம் பண்ண முடியுமா? முடியாது. உம்ரால போது காபாவெல்லாம் தொடக்கூடாதுமா, ஹஜருல் அஸ்வதை மட்டும்தான் தொடணும்.
ருக்னே யமானியை தொடலாம், முல்தசம்ல ஒட்டி நிற்கலாம். தாராளமாக செய்யலாம். நீங்கள் யாருக்காக வேண்டி வேணாலும் உம்ரா செய்யலாம். அது நீங்கள் இங்கேருந்து போகும் பொழுது ஏற்கனவே நீங்கள் உம்ரா செய்தவங்களாக இருந்தால் மீகாத்தை கடக்கும் பொழுது தல்பியா ஓதும் போதே இன்னார் சார்பாக தல்பியா ஓதுறேன் நியத்து வச்சுட்டு தல்பியா ஓதுனோம். அதுதான் பதலி உம்ரா பதலி ஹஜ்ஜாக ஆகும். அங்கே போயிட்டு உம்ரா முடிச்சுட்டு காலையில் எங்கள் அத்தாவுக்கு, சாயந்தரத்தில் எங்கள் அம்மாவுக்கு, அடுத்த நாள் என் பாட்டனுக்கு, அடுத்த நாள் சாயந்தரம் என் பூட்டனுக்கு, அப்புறம் என் மாமனுக்கு மருமகனுக்குன்னு சொல்லி இப்படி சுற்றி சுற்றி வர்றாங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் எதுவுமே உம்ரா கிடையாது. அதெல்லாம் சும்மா வேஸ்ட். அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து போகும்போதே எது செய்கிறீங்களோ அதுதான் உம்ரா. அல்லது அங்கே போனீங்க ஒரு மாதம் தங்குறீங்க, அப்போ நீங்கள் தன்னையும் போகலாம். அல்லது நீங்கள் மொத்தமாக நீங்கள் கொஞ்ச நாள் தங்கினதுக்கு பிறகு நீங்கள் மீகாத்தை விட்டு வெளியே போகிறீங்க, மதினாவுக்கு போகிறீங்க, திரும்ப மக்கா வர ஆசைப்படுறீங்க, அப்போ நீங்கள் நியத்து வைக்கிறீங்க, அப்போ மதினாவுடைய மீகாத்திலேருந்து தல்பியா ஓதுறீங்க, அப்படின்னா செய்யலாம். சும்மா போட்டுக்கிட்டு அப்படியே காலையில் ஒரு சுற்று சாயந்தரம் ஒரு சுற்றுன்னு போகிறது சுத்தமாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல். அது ஒரு ஆளுக்கு தான் செய்ய முடியும். ஹஜ்ரஜ் 2 பேருக்குலாம் செய்ய முடியாது. அடுத்து திரும்ப செய்யுங்க, அடுத்த வருஷம் போங்க. அல்லாஹ் கொடுத்த காசு எதுக்கு? அல்லாவுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு தானே. வேறு எதுக்கு அந்த காசை வச்சு என்னத்தை தங்கத்தை வாங்கி தங்கத்தை கபருக்காக கொண்டு போக போகிறோம்? செஞ்சுக்கிட்டே உம்ரா வாழ்நாள் எல்லாம். ஒரு தடவை இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்காக போங்க, அடுத்த வருஷம் உங்கள் அம்மாவுக்காக போங்க, அடுத்த வருஷம் உங்கள் அத்தாவுக்காக போங்க, அடுத்த வருஷம் உங்கள் பாட்டனுக்காக போங்க. வாழ்நாளெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதுதானே அல்லாவுடைய வீட்டுக்கு. அதுக்கு இல்லாத செல்வம் வேற எதுக்கு? நம்ம ஏன் கருமையாக மாறணும், கஞ்சனா மாறுறோம்? கருமையாக கஞ்சனா மாறினா அப்போ உங்கள் அத்தாவுக்கு இது கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா? உங்கள் பாட்டன் முப்பாட்டனுக்கு இது கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா? ஒரே செலவில் போயிட்டு மொத்தமாக எல்லாருக்கும் யூட்டன் பண்ணிட்டு கடைசியில் எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு வந்துடுறதா? யார் இந்த பழக்கத்தை உண்டாக்குனா முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கா யூட்டன் உம்ரா பண்ணாங்களா? அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஹஜ் செஞ்சாங்க? மௌத்தா போகிற வரைக்கும் ஹஜ் செஞ்சாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு மேலே. ஒரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஒரு ஹஜ், ரசூல்லா பேரில் ஒரு உம்ரான்னு செஞ்சுட்டா இருந்தாங்க. யாரும் செய்யாமல் இறந்துருந்தா அவங்க சார்பாக செய்யுங்க, அவ்வளோதான். செஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜை அவங்க முடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க சார்பாக பதலி ஹஜ்ஜு பதலி உம்ராலாம் கிடையாது. செய்யாமல் இறந்திருந்தால் மட்டும்தான். உங்கள் ஆசைக்கு இபாதத்து செய்யணும்னு பார்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய சட்டப்படி இபாதத்து செய்யணும்னு பாருங்கள். உங்களுக்கு இது விரும்புது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அல்லாஹ் நீ இதை ஏற்றுக்கனா அல்லாஹ் எதுக்கு ஏற்றுப்பான்? அதுக்கு தான் நான் ஒரு நபியை அனுப்பியிருக்கிறேன்ல, ஒரு ரசூல் அனுப்பியிருக்கிறேன்ல, ஒரு ஷரியத்தை இறக்கியிருக்கிறேன்ல. அதை செஞ்சுட்டு என்கிட்ட துவா கேளு ரப்பனா தக்கப்பல் மின்னான்னு சொல்லி நான் ஏற்றுப்பேன். அதை விட்டுட்டு அம்லஹும் ஷுரக்கா ஷரஉ லஹும் மின தீனி மா லம் யஅதம் பிஹில்லா, நான் சொல்லாததெல்லாம் நீ செஞ்சுட்டு அதை கொண்டுட்டு நீ என்னிடத்துல துவா கேட்குற, ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நான் எதுக்கு ஏற்றுக்கணும்? ரப்பு நீனா நானா? புரியுதா? அல்லாஹ் தான் ரப்பு. அப்போ அவன் சொல்றபடி இபாதத்து செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணுமே தவிர அப்தா இருக்கிற நம்ம விருப்பத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு நீ ஏற்றுக்கடா அல்லாஹ்னா அது எப்படி ஏற்றுக்கவே மாட்டான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்ன நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக செய்கிறதா இருந்தாலும் ரசூலை பின்பற்றி செய்யுங்க. அப்போதான் யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களை நேசிப்பா, உங்களது பாவங்களை மன்னிப்பான். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.